Taste the Daily. அமைச்சர் உதயநிதியுடைய நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த கூடாரம் சரிந்திருக்கிறது. கூடாரம் சரிந்து கீழே விழுகிற நேரத்தில் அந்த வழியாக வந்த கார் ஒன்று நூலில் உயிர் தப்பியிருக்கிறார்கள். காரும் அந்த காரில் பயணித்திருக்கும். குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து திமுகவினர் பேனர் வைப்பதில் காற்றில் பறக்க விடுவதாக அந்த பகுதி வாகன ஓட்டிகளும் அதே போன்று சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை திருவொற்றியூர் தொகுதி எண்ணூரில் கடந்த சனிக்கிழமை நடந்த வாரிசு அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாரிசு அமைச்சர் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சிறிது நேரத்திலே அந்த கூடாரம் ஒட்டுமொத்தமாக அடியோடு கழண்டு சாலையில் விழுந்திருக்கிறது. ஏறக்குறைய ஒரு சில நிமிடங்கள் அங்கேயே வாரிசு அமைச்சர் இருந்திருந்தார். அவர் நிகழ்ச்சியின் போதே அந்த கூடாரம் கழண்டு விழுந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர் அங்கிருந்து சென்ற சில நிமிடங்களில் அந்த கூடாரம் கழண்டு விழக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த கூடாரம் கழண்டு சாலையிலே விழுகிற அந்த நேரத்தில் அந்த வழியாக கார் மற்றும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த வழியே சென்ற ஒரு நபரின் கால் மீது விழுந்திருக்கிறது. அவர் கால் அடிபட்டு அவர் அந்த காலை தூக்கி வலிப்பதாக கூறக்கூடிய அந்த காட்சிகளும் அந்த வீடியோ காட்சியில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சாலை ஓரங்களிலே இது போன்ற கூடாரங்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக வைக்கிற போது ஆளுகிற அரசு வைக்கக்கூடிய கூடாரங்கள் பேனர்கள் அவர்களுக்கான கட் அவுட்டுகள் என்றால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கலாம், சாலையுடைய மத்திய பகுதியில் வைக்கலாம், சாலை ஓரங்களில் கூடாரம் அமைக்கலாம், மேடை அமைக்கலாம். ஆனால் எதிர்கட்சியினர் நடத்துகிற இந்த நிகழ்ச்சிகளுக்கு பேனர் வைப்பதில் கட்டுப்பாடு, அதே போன்று கூடாரங்கள் அமைப்பதிலே பல்வேறு கட்டுப்பாடுகள் நெருக்கடிகள் இருக்கிறது. திமுக வைக்கக்கூடிய எந்த பேனருக்கும் கட்டுப்பாடுகள் இல்லை, தடை இல்லை. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அது அங்கேயே இருக்கலாம். காற்றிலே மழையிலே பறக்கலாம், சாலையிலே அது விழும், வாகன ஓட்டிகள் மீது விழும். வாகன ஓட்டிகள் முழுமையாக அந்த கூடாரம் முழுமையாக வீழ்ந்திருந்தால் அந்த கார் முழுவதுமாக மூடி இருக்கும், கார் எங்கேயே சென்று கவிழ்ந்திருக்கும், மிகப்பெரிய அளவிலே உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இவற்றையெல்லாம் கூட கருத்தில் கொள்ளாமல் அந்த கூடாரம் சரிந்து விழுகிறது. அந்த கார் நூலில் உயிர் தப்பி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வாரிசு அமைச்சர் வந்து சென்ற சிறிது நேரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலம் அங்கே அரங்கேறி இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற போது அதிகாரத்தினுடைய அந்த பலத்தை வைத்துக் கொண்டு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று திமுகவினர் இது போன்று செய்து வருவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற நிலையிலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுகவினர் தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த வடசென்னை திருவொற்றியூர் இந்த எண்ணூர் பகுதியிலே வாகனங்கள் செல்வது மிக நெரிசு மிகுந்த பகுதி. இதில் வேறு அடிக்கடி கூடாரங்களும் கட்டோட்டுகளும் இந்த பகுதியிலே வைத்து தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த காரிலே விழுந்த அந்த இளைஞர் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் துடிக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு யார் இதை வைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.